ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் முக்கியமான அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் இது யாரெல்லாம் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே போல் வீடியோ செலெக்ஷன் பற்றி முக்கியமான அப்டேஷனுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியுமே இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஜிட்டல் கண்டென்ட்ரு அண்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் 2 பேரும் ஃபார்ம் ஃபில் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்டதாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து எல்லாருமே ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுனா எல்லாருமே ஃபில் பண்ணிடுவோம் இல்லையா? அதனால் யாராருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியுமோ அவங்கள மட்டும் ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போது எல்லாருமே ஃபில் பண்ணதுனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே மைக்ரோ டாக்ஸ் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது வந்து ரீச் வந்து கிடைக்காது, ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷன் பண்ணக்குள்ள. அதனால் யாராருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ, அது யாரெல்லாம் எந்தெந்த கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான டெமோ வீடியோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ சைட்லேருந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக. அப்போது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட வேண்டிய கிடையாது. யாராலும் டிஜிட்டல் கண்டென்ட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸாக சூஸ் பண்ணி அவங்க யூடியூப் சேனல் லிங்க்கு அண்டு வந்து ஃபேஸ்புக் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, பிளாகோடைய லிங்க்கு இதெல்லாம் பண்ணி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவங்களுக்கு எல்லாருமே அப்ரூவல் பண்ணிட்டாங்க. எல்லாருமே செலக்ட் பண்ணிட்டாங்க. 5K அதாவது 5000 பேர் தான் வேகன்சி சொல்லியிருந்தாங்க இல்லையா? மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர் தான் வேகன்சி சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான வேலைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. அப்போ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. எல்லாருமே செலக்ட் ஆகிட்டோம். எல்லாருமே அந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் 2மே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் அப்டேட். ஓகேங்களா? செகண்ட் என்ன விஷயம் அப்படின்னா, வீடியோ செலெக்ஷன் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. அப்படி சொல்லியிருக்காங்க. எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு. அதை மட்டும் நாங்கள் என்ன பண்ணுறோம், சாட்டர்டே, சண்டே ஸோ இது வந்து மினிமம் சாட்டர்டே, சண்டே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே, டியூஸ்டேல நாங்கள் வந்து ரிசல்ட் சொல்லிவிடுவோம். ஸோ அப்போ மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. வீடியோலாம் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் சில வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இன்னும் யாரை செலக்ட் பண்ணலாமா, இவங்கள பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஒன்ஸ் இவங்க வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்க, அதாவது செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே எந்த ஒரு இதுவுமே நம்ம குற்றச்சாட்டு வந்து மற்றவங்க வைக்காத மாரி இருக்கணும். இவங்க அதுக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கணும். அது எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு தான் இது பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்ம மண்டே, டியூஸ்டே எதிர்பார்க்கலாம். வீடியோ செலக்ஷனை பற்றி நோட்டிஸ்ஃபுல்லாக அனௌன்ஸ்மெண்ட் வருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் விட்ரால் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அந்த விட்ரால் நான் தப்பாக கொடுத்துட்டேன், அக்கௌண்ட் நம்பருக்கு தப்பாக இருக்குது, நான் கேன்சல் பண்ணாலும் நீங்கள் விட்ரால் ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பி கூட விட்ரால் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த 2 நாளைக்கு மட்டும் தான் அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதை கேன்சல் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் விட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்தா இருந்தால் கொடுத்துக்குங்க. இல்லை அப்படின்னா விட்ரால் ரிக்வெஸ்ட் நான் தப்பாக கொடுத்துட்டேன், வேறு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது இதில் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கூட அதை நீங்கள் கேன்சல் பண்ணி திரும்பி கூட விட்ரால் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்தலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேஷனாக கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நோட்டீஸ் போர்டை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுமே வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்து சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பை.